பிரைஸ் காட். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு சின்ன பொண்ணு ஒரு ட்ரெஸ்ஸை ரொம்ப நாள் விரும்பி வாங்கினா. ஆனா அவங்க அம்மா அதை அவ அக்காவுக்கு கொடுக்க சொல்லி கேட்டாங்க. அதற்கு அவள், இல்ல, நான் இதை ரொம்ப நாள் விரும்பினேன், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ், நான் இதை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான். நீங்க என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? பைபிள்ல ஒருத்தரை பற்றி பார்ப்போம். சின்ன ஒரு ட்ரெஸ்ஸையே கொடுக்க மறுக்கிற நம்மளை எப்படி இருப்போம்னா, அவர் தன் மகனை விட நம்புற ஆண்டவருக்காக மகனையே பலியிட ஒப்பு கொடுத்த மனுஷன்தான் ஆபிரகாம். ஆமாங்க, ஆதியாகமம் 22:2 ஆண்டவர் ஆபிரகாமினிடம், நீ மோரியா தேசத்துக்கு போய் நான் குறிக்கும் மலையிலே அங்கே உன் மகனை, அதாவது நீ ரொம்ப நாள் ஆசையா விரும்பி கேட்டுக்கொண்ட அன்பு செய்த உன் குமாரனை என்று குறிக்குதுங்க, தகன பலியாக ஒப்புக்கொடு என்றார். அதற்கு அவர், நீங்க நான் கேட்டது ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்தீங்க, நான் இதை பண்ண மாட்டேன், எனக்கு இவன் ரொம்ப பிடிக்கும் என்று எதிர்த்தோ இல்ல முடியாது என்று சொல்லாமல் இருந்தாங்க. அதற்கு பின்பு 9 தன் மகனை பலிவிடத்தில் அடுக்கி கட்டைகளின் மேல் அவனை கடத்தினான். தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் அவன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினா நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அவர் இதை தன் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டார் இல்லையா? தேவன் நமக்கு பிடித்ததை விட்டு தூரம் வர சொன்னா அங்க ஆண்டவருடைய கிரியை நடக்க போகிறது என்று தாங்க அர்த்தம். 100 வயசு முதிர்வுள்ள ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மேல் இவ்வளவு பயமும் கீழ்ப்படிதலும் இருக்குன்னா நாம ஏமாத்திரம். அவருக்காக எதையும் விட்டு விடுவேன் என்று இவரை போல எண்ணத்தை கேட்டு அதன்படி வாழுங்க. God bless you.